ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. லாஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சூப்பராக ஆம்பூர்லேருந்து கிளம்பி அப்புறம் இந்த ஒரு ஏஜஸ் ரெசார்ட்டுக்கு வந்து வர வழியில் அப்படியே ட்ராவலில் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஜாலியாக வைப் பண்ணி ஏஜஸ்குள்ளே வந்து இது என்ன ரெசார்ட்னா ஏஜஸ் ரெசார்ட். இந்த ரெசார்ட்டுக்குள்ளே வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு பிரியாணின்னு இல்லை சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ்னப் ஆகிட்டு ஸ்விம்மிங் பூலில் சூப்பர் ஆட்டத்தை போட்டோம். அந்த ஆட்டத்தை போட்டோன்னே இந்த பிரியாணி அந்த ஒரு பார்ட்டை முடிச்சுட்டு இந்த ஒரு பார்ட்டை அந்த ஆட்டத்தோடையே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் ஸ்விம்மிங் பூல்லேருந்து நானும் வெளியே வந்து ஃபுல்லாக பக்கா வரையே திஸ் இஸ் மை காஸ்டியூம் காட்டு மக்களுக்கு ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபுல்லாக ஆக்டிவிட்டிஸ் இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்னு ஒட்டுமொத்த ஃபேமிலி விளையாட போகிறோம். ஒட்டுமொத்த ஃபேமிலி இந்த சென்ஸ் எஸ் யார் என்னென்ன எதுன்றதை நான் போன பாட்டில் சொல்லியிருக்கேன். பட் தான் இன்னொரு இந்த வாட்டிலையும் நான் வந்துட்டு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் விளாடுவோம். ஃபுல்லாக விளையாட போகிறோம். விளையாடுமா சித்து? எஸ், சித்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஹாய், எல்லாம் குளிச்சுட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு இங்கே ஜாலியாக வந்து இப்போ பெரியவங்களாம் இங்கே ஆஜராகிட்டு ஃபுல்லாக விளையாட்டு பேச்சு இருக்கிற கதை இல்லாத கதை எல்லா கதையும் பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் ஃபேமிலிலையும் நடந்திருக்கோம். அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சு சந்தோஷமாகிக்கிறேன். அண்ட் என்னோடய ஃபேமிலியில் நடக்கிற மூமெண்ட்ஸ்லாம் இதுதான். அண்ட் இது வந்து பல வருஷங்கள் கழித்து இந்த மாதிரி ஒரு அவுட்டிங்ன்றதை ஏற்படுத்தியிருக்கோம். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எடுத்து நடத்துறதுனால ஏதோ பெரிய ரெசார்ட்டில் புக் பண்ணியிருக்கோம். எஸ், சூப்பரான டீ வந்துருச்சு. நம்ம வாங்க அப்படியே டீ குடிச்சிட்டே ஜாலியாக விளையாடும். ஓகே, போதும். தேங்க்யூ. அருமையான டீ எரிப்பா இருக்கு பிரியாணி. அருமையான டீ இந்த கிளைமேட்டுக்கு ஸ்விம்மிங் பூல் குடிச்சிட்டு டீ கரெக்ட். மெயினாக அதுவும் நிறம் மனம் சுவை எல்லாமே இது மூணுமே இருக்குது இந்த டீயில். அப்படி அதுவும் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அதுவும் குளிக்கும் போது மழை வந்துச்சுல்ல, அது இன்னும் டாப் நாச்சாக இல்லை. அப்படியே மழை வந்து அப்படியே சூப்பராக குளிச்சு தொண்டை கட்டி அப்படியே சூடாக இந்த டீ அப்படியே அறமாக இறங்கும் போது ஃபேண்டாஸ்டிக் ஃபீலிங்ப்பா, ஃபேபுலஸ். அப்படியே எங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஜாலியாக விளையாடி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹாய் பெரியப்பா, வணக்கம். நல்லா இருக்கா பெரியப்பா? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கா? இளம் வட்டங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படியா? ஓகே, வெரி நன்றி. பெட்டாடி உனக்கு டீ நல்லா இருந்துச்சா? சக்கரை அதான் நம்ம சக்கரை எக்ஸ்ட்ராவாக போடணும் நம்ம. ஓகே ஓகே எஸ். அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் மக்காச்சோளம் சாப்பிட்ருக்காங்களா, இவங்க தான் வந்துட்டு நம்மளுடைய அத்தை. வணக்கம் அத்தை, எப்படி இருந்துச்சுப்பா நாள்? நல்லா இருக்கா? ஓகே. ஆமாம், இதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்போம். ஓகேவா? டீ எப்படி இருந்துச்சு? டீ நல்லா இருந்துச்சா? வா, ஓகே. சுட வருது சொல்லியிருக்கேன். ஓகே, என்ஜாய் பண்ணுப்பா. ஓகே எஸ். டைம் அப்படியே 6:27 ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அப்படியே சும்மா மைல்டாக இங்கே இண்டோர் கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு தென் இது ஃபேமிலிஸ் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்துட்டு கேம்ஸ் நிறையா விளையாட போகிறோம். கேம்ஸ் விளையாடி டான்ஸ் ஆடி குத்தாட்டம் போட்டு இன்றைக்கி மைண்ட் அப்படியே செம்ம ஜாலியாக அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்குது. அங்கே ஃபுல்லாக பார்க். இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் வந்துட்டேன் நான். அங்கே வந்துட்டு பார்க் இருக்குது ஆஸ் வெல் அஸ் அங்கே ஃபுல்லாக சம் லைக் இண்டோர் கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், போயிட்டு என்னென்ன இருக்குன்றது நான் எடுத்து காட்டுறேன். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லணும்னா இது வந்துட்டு ஏஜிஎஸ் ரெசார்ட் ஹாலிடே ரெசார்ட் ஹாலிடேவான்னு தெரியல. செம்மையாக இருக்குது. ரூம்ஸ்லாம் சூப்பர் டூப்பராக இருக்குது. நான் ப்ரைஸஸ்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போன வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஒரு லைக் நாங்கள் வந்து 30 பேர் வந்தோம். 3 BHK வில்லா இருக்குது, 2 BHK வில்லா இருக்குது, 1 BHK வில்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபேமிலியாக இருந்தால் கூட மடி நோய் எப்படி வரும் போகிறான். ஸோ அவன் வந்துட்டு சிச்சி நாயை விட்டுருங்க. 1 BHK நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் பல தான் வந்துட்டு சூப்பராக ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணி வீக்கெண்டை வைப் ஏற்றலாம். நான் வந்துட்டு வேறு நான் சுவாரஸ்யமாக நடந்தால் அப்போ உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ சுவாரஸ்யமாக நடக்க போகுது பாருங்கள். மங்கி கமான் மங்கி லக்ஷா மங்கி குச்சிர போகிற ஹைட்டு. நைஸ். இங்கே வந்துட்டு கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக காமனாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. லைக் ஆக்சுவலி இங்கே கேம்ப் ஃபயருக்கு எல்லாமே தனி காஸ்ட்டு தான். அந்த மாதிரி நிறைய இதுக்கு தனி காஸ்ட் வாங்குறாங்க. பட் இங்கே வந்து ஒரே ஒரு கேம்ப் ஃபயர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன, இது குரூப்பாக லைக் காமன் கேம்ப் ஃபயரா இல்லை
லைக் இண்டிவிஜுவலாக தனித்தனி ஃபேமிலிக்கான்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை எனக்கு. பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குது அது ஸ்டார்ட் ஆக. இந்த வயலில் நாங்கள் இப்போ கிரிக்கெட் விளாட்டோம். அங்கே கிரிக்கெட் விளாட்னா கிரிக்கெட் ஆடி டீலாம் குடிச்சு அப்படியே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா நான். நீப்பா சித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கே இல்லையா? செம்ம என்ஜாய். எஸ், ஐ அம் ஆல்சோ என்ஜாய் only. மண்டே எக்ஸாமு மண்டே அப்படியே முடிஞ்சு மாறுது டப்புன்னு. சரி விடுப்பா, என்ஜாய் பண்ணு 2 நாள் நம்மளுக்கான நாள். என்ன சொல்கிறேன்? நம்மளுக்கான நாள் 2 நாள் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எக்ஸாம் பற்றிலாம் கவலையே தேவையில்லை. எக்ஸாம்னா எழுதி விட்டு சும்மா போயிட்டே இருக்கலாம். கிழிச்சு விட்டு பாரு. சரி, அப்படிதான் பண்ணுவோம். எஸ், ஸோ திஸ் இஸ் த ஏஜிஎஸ் குள்ள ரிசப்ஷன். இங்கே வந்துட்டு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்ட்டி ஹால் இருக்குது போல். செகண்டில் ஆயுர்வேதிக் ஸ்பா இருக்குது. அப்புறம் ஒரு ஓப்பன் டெரஸில் மஹால் இருக்குது. இல்லைன்னா ஃபங்க்ஷன்ஸ்னால் அரேஞ்ச் பண்ணுவாங்க போல். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மேலே இதில் 3rd ஃப்ளோரில் ஸ்பா இருக்கா, ஏதோ லைப்ரரிலாம் இருக்குன்னாங்க. அதான் எங்கே இருக்குன்னு தெரியல. அண்ட் திஸ் இஸ் ரிசப்ஷன். திஸ் இஸ் லைப்ரரி. என்னப்பா இது? ஓகே, த்ரில்வாலே. இதுக்கு தான் நான் சொல்லலான்ட்டு இருந்தேன் உங்ககிட்ட. த்ரில்வாலேன்ட்டு ஒன்று இருக்குது. இங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லைனு, பஜ்ஜி ஜம்பிங்கு, அப்புறம் ஏடிவி பைக்ஸு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மோஸ்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஏலகிரி வரவங்களுக்கு தெரியும், பட் லைக் அக்கேஷனாக வரவங்களுக்கு தெரியாது. லைக் மோஸ்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இருக்கிற பீப்புள்ஸு, பெங்களூரில் இருக்கிற பீப்புள்ஸ், அவங்களாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வருவாங்க. ஃப்ரீக்வெண்ட் இந்த சென்ஸ் வீக்லி லைக் இப்போ சென்னை டு பெங்களூர் போகிறவங்க, பெங்களூர் டு சென்னை போகிறவங்க குட் டு கோ ஸ்பாட் இது. ஏன்னா போகிற வழியிலே இருக்கா. அதனால் வந்துட்டு அவங்களாம் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்குலாம் நிறைய ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு ஐடியாஸ்லாம் இருந்தால் அது கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சது இந்த த்ரில் வேலி, இங்கே ஃபண்டேரான்ட்டு இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சதா, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே இன்னும் நிறையா இருந்தால் சுவாரஸ்யமாக இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அது இன்னொரு நாள் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஃபேமிலியோட வந்திருக்கிறதுனால எக்ஸ்ப்ளோர் அவ்வளோ பண்ண முடியாது. வந்திருக்கிற இடத்த மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். வெளியிலேயே எங்கே போக முடியாது. இப்போ ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே நாங்கள் விளையாடிப்போம், அவ்வளோதான். வேறு எதுவும் பெரிய இந்த மாதிரி த்ரில் வேலி இதெல்லாம் போக முடியாது. ஓகே, தேங்க்யூ தினேஷ். ஐயோ க்ளவுட்ஸ் போகுது இவ்வளோ கிட்ட. கேமராவில் தெரியல, ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா டொக்கடி ஃபாக் அப்படியே போகுது. என்னன்னு பார்த்தா க்ளவுட்ஸ். ஏன்னா ஏலகிரி அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இது பாருங்க மேலே போகுது. வா க்ளவுட்ஸ் அடி. க்ளவுட்ஸ் தெரியுதா? க்ளவுட்ஸு. ஆஹா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் பின்னாடி ஃபுல்லாக மேகம். அருமையாக இருக்குன்றது இந்த இடம். ஆம்பூர் பக்கத்தில் இருக்குன்ற போது இன்னும் ஜாலியாக இருக்குது. 40 நிமிஷம் ட்ராவலு. அருமையான ஒரு ஸ்பாட். நாங்கள் இப்போ ஏன்னா ஏலகிரி மலை இல்லை, செம்ம ஹைட்டு மலை, அதனால் மேகம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ அந்த அந்த லைட் முன்னாடி ஃபுல்லாக மிஸ்ட் மாதிரி தெரியுதா, அது ஃபுல்லாமே மேகம் தான். ஆக்சுவலாக க்ளவுட் மூவ் ஆகிட்டு இருக்கு. க்ளவுடுக்கு நடுவில் நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எப்பா இப்போ தான் வந்துட்டு நாங்கள் எவ்வளோ நேரம் கேட்டோம் இந்த ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஒரு வேலையை இப்போ தான் அரேஞ்சே பண்ணுறாங்கப்பா இந்த ஸ்பீக்கரை. டக்குன்னு ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் இவங்ககிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ரூமெல்லாம் செம்மையாக இருக்குது. ரூமு அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த சர்வீஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு சுத்தமாக பண்ணல யாருக்குமே. ஏன்னா இங்கே வந்து தண்ணி ஊற்றிக்கிச்சு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு 2 to 3 hours ஆகிடுச்சு. லைக் 2 hours ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்பீக்கரே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் 6 o'clock அரேஞ்ச் பண்ணோம், அது வேறு அரேஞ்ச் பண்ணல. அப்புறமா வந்துட்டு கேம்ப் ஃபயர் மழை வந்துச்சு. ஆனால் இப்போ மழை நின்றுச்சு டோட்டலாக. ஆனால் இப்போ அரேஞ்ச் பண்ணுங்கன்னா வெதர் பேடாக இருக்குது, அரேஞ்ச் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதான் இந்த மாதிரி ரொம்ப கடுப்பாகவே இருக்குது. அதனால் சர்வீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் ரூம் வைஸ் பக்காவாக இருக்குது. கலாய்க்கிறாங்க மேடம். சாப்பாடு வந்துடுச்சு. இப்படி தான் நாங்கள் எல்லாம் ஜாலியாக எப்போவுமே இப்போன்னு வைப்பில் இருக்க மாட்டோம், எப்போவுமே வைப்பில் இருப்போம். அதுதான் நாங்கள். வந்துருச்சு சாப்பாடு வந்துருச்சு. டுடேஸ் மெனு இட்லி, இடியாப்பம், கீ ரைஸ், சிக்கன் குழம்பு. எஸ், எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இட்லி பீரியட் கிடையாது, அதனால் நான் இட்லி போட்டுக்கல. அதே மாதிரி இடியாப்பம்
இடியாப்பம் பிரியர் சொல்லலாம். ஆனால் வந்துட்டு இவ்வளோ ஐட்டம் இருக்கும்போது இடியாப்பம் தூள் அதனால் அதெல்லாம் போட்டுக்கல. கீ ரைஸ், சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், 65 மட்டும் போட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கன் கீ ரைஸ். பல்லேவாக இருக்கான் பாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஃபுட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணோன்னா, இங்கேயே நாங்கள் சொல்ல இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்றதுனால இந்த சைடில் ஒரு இடத்துல கேட்ரிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணோம். முடிஞ்சு அவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இது கீ ரைஸ், பெப்பர் சிக்கன் செம்மையாக இருக்குது. சிக்கன் கறி வந்துட்டு யூஸ்வலாக தான் இருக்குது, ஆனால் பெப்பர் சிக்கன் செம்ம காட்டமாக இருக்கும். கீ ரைஸும் நல்லா இருக்குது. ஓகே. அப்புறம் இட்லி இடியாப்பம். இட்லி நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக பார்க்க. ஆனால் எனக்கு இட்லி பிடிக்காதனால நான் போட்டுக்கலாம். இடியாப்பம் நல்லா இருந்துச்சு, நல்லா தான் பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், காண்டாக்ட் நம்பர் தரேன். ஃப்ரைட் ரைஸும் 65. இந்த லோக்கலில் ஒரு கடை, அங்கே நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இது 65. ஐயோ வேற மாதிரி இருக்கிறானுங்கப்பா. இன்றைக்கி நைட்டே வர அற்புதமான நைட்டாக இருக்குது. எஸ், நெக்ஸ்ட் நான் கேம் விளையாட்டு செம்ம டான்ஸ் ஆட போகிறேன். அதை பார்த்துட்டு நாளைக்கு காலையில் என்ன நடக்குதுப்பா. ஓகே, கடைசி செம்ம டின்னர்ப்பா இன்றைக்கி நைட்டு. பெரிய ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான சாப்பாடு சாப்பிட்டு டெசர்ட் நம்ம சாப்பிட்டேம்மா. ஓகே, சூப்பர். அப்படியா? ரைட் போங்க. ஓகே, எல்லாருமே சூப்பர் ஹாப்பியில் இருக்காங்க. அண்டு டெசர்ட் வந்துட்டு வாழைப்பழம். எப்படா இருக்கு? நல்லா இருக்கா? ஷானு சூப்பராக இருக்கா? என்ஜாய் பண்ணுறியா? நீடா? எஸ், விஷால் தான் வந்துட்டு இந்த vlog-ஓட கேமராமேன். கேமராவில் அப்படி அசிஸ்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம். அடாடாடா, வாழைப்பழமே அமிர்தம் மாதிரி இருக்கப்பா. அடாடாடா, இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக ஆட்கள், நம்ம ஆட்கள் அப்படியே ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு. பல நாள் கனவு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நாள் அமைய. இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நல்லா ஒரு அருமையான சாப்பாடை தந்தவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆம்பா, வா டான்ஸ் தான் நெக்ஸ்ட். உள்ள ஸ்பீக்கர் ரெடியா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா குத்தாட்டம். வாங்க போய் மேல தாளத்தோட இந்த விழாவை சூப்பராக தொடங்குகிறோம், அப்படியே முடிக்கிறோம். ஹலோ அங்கிள், கேக்குதா? அத்தை கேக்குதா? எல்லாரும் கேக்குதா? Bang. Super.